இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். ஆம், ஒரு சமீபமாக ஒரு செய்தி படித்தேன். என்னென்னா, தென் அமெரிக்காவில் மீன் பிடிக்க போகிறார் ஒருத்தர் அவருடைய நண்பரோட. மீன் பிடிக்க போகும்போது பசிபிக் பெருங்கடல், அந்த கடல் கொஞ்ச தூரம் உள்ளே போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான ஒரு பெரிய சூறாவளியில் மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு போட்டை அடிச்சுட்டு போயிடுது. மோட்டர்லாம் உடஞ்சிருது. ஸோ ரொம்ப சிரமப்படுறாரு. அப்புறம் அப்படி இப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க, அவரும் அவரோட ஃப்ரெண்டும். அப்புறம் அந்த போட்லேயே அப்படியே போகுது. தண்ணி, சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்படியே நாளடைவில் போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு இறந்துடுறாரு. அவருக்கு மனசை விட்டு போயிடுது, இறந்துடுறாரு. ஆனால் இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, சரி போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யும் போதெல்லாம் மேலே பார்த்து தண்ணி அதை குடிச்சிட்டு அப்படியே 468 நாள், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். 365 நாள் ப்ளஸ் ஒரு 1.25 வருஷத்துக்கு போட்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வீட்டிலலாம் சரி பையன் இறந்துட்டான், வீட்டுக்காரர் இறந்துட்டார், எல்லோரும் அந்த சைடு எல்லாருமே கேத்தலிக்ஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக வேண்டிய காரியங்கள்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் பாவம் அப்பா வரல அப்படின்னு சோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 468 நாள் கழித்து இவர் என்ன பண்ணார்னா, இந்த கடல் அப்படியே கொண்டு போய் அவர் யுஎஸ் மார்ஷல் ஐலண்ட் சொல்லிட்டு பசிபிக் பெருங்கடலில் நடுவில் இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு. அவர் அங்கேருந்து போய் எந்திரிச்சு தாடிலாம் போய் அப்புறம் அவர் போய் சொல்லி அப்புறம் அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி திருப்பி அவங்க ஊருக்கு சொன்னால் எல்லோரும் நம்பவே இல்லை. நீங்கள் செத்துட்டுன்னு நினச்சேன், 1.25 வருஷம் யார் சார்? அப்புறம் திருப்பி அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு. எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா? அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் உயிரோடு இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது ரொம்ப உண்மையான விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, நான் டெய்லி கடவுளோட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்துவன், நான் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னை இவ்வளோ நாட்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. பசிபிக் பெருங்கடல் எவ்வளோ பெருசு, எவ்வளோ இருட்டாக இருக்கும், தனிமை. என்ன யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி மனநிலையெல்லாம். அப்போது அவர் எது பிடிச்சி அந்த அக்கறைக்கு கொண்டு போச்சுன்னா, அவர் சொல்ல நான் இயேசுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். செம்மையான விஷயம், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். தேவனோடு நாம் பேச வேண்டும். நீங்களும் நானும் தினந்தோறும் அவரோடு பேச வேண்டும். God bless you.